Homeopathic medicine selectionக்கு we have a method called repertorization. இந்த repertorizationக்கு நமக்கு நிறைய books இருக்கு. அதில் best book நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா Homeopathic Medical Repertory by Dr. Robin Murphy. இது ஏன் பெஸ்ட்னு பார்த்தோம்னா இது alphabetically arranged இருக்கும், so easy to refer, and it has many clinical symptoms. Respiratory complaints, skin complaint, and hair fall complaint, and pain, cancer னு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கஃப் எடுத்துக்கிட்டோம்னா கஃப்லயே இவங்க 32 pages ஒதுக்கியிருக்காங்க. இதில் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. இருமலுக்கு நீங்க எந்த பேசிஸ்ல மருந்து கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருமல் நீங்க உங்களுக்கு எந்த டைம்ல வருது, பர்டிகுலரா எனக்கு இருமல் வந்து நைட்ல தான் வருது, படுக்கும் பொழுது தான் வருது, இல்ல நான் எந்திரிக்கும் பொழுது மார்னிங்ல தான் வருது, இல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது வருது, பாட்டு பாடும்போது வருது, இல்ல ஜஸ்ட் ஒரு மூமெண்ட்ல வருதுங்கிறப்போ அதுக்கு we have specific medicines. அண்ட் கஃப்ல சில டைப்ஸ் இருக்கு. ஸ்பாஸ்மோடிக் கஃப், ஸ்டோக்கிங் கஃப், அண்ட் suffocative cough, tickling cough, teasing cough, racking cough, barking cough, violent cough நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம மெடிசன்ஸ் வந்து வேரி ஆகும். மோஸ்ட்லி சிமிலர் மெடிசன்ஸ் தான் வரும், பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லும்போது யூ வில் கெட் அ பெட்டர் மெடிசன். அண்ட் கஃப் வந்து சாப்பிட்டப்பறம் வருதா, இல்லை கஃப் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பாடியில் பெயின் இருக்காங்கிறத பேஸ் பண்ணி வி வில் கிவ் மெடிசன்ஸ். கஃபுக்கு மட்டுமே இவ்வளோ இருக்குன்றப்போ உங்கள் ஃபுல் பாடியோட கம்ப்ளைண்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் கியூர் கிடைக்கும். சில பேஷண்ட் வந்து சில கம்ப்ளைண்ட்டை மறைச்சிடுவாங்க, எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் ரிலீஃப் கிடைச்சா போதும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்காம உங்களுக்கு இருக்க ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் நீங்கள் சொல்லிட்டு இதில் இந்த கம்ப்ளைண்ட் தான் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க சொன்னீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நாங்கள் மெடிசன் செலக்ட் பண்ணி கொடுப்போம். ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கன்சல்ட் யுவர் மெடிக்கல் டாக்டர்.